ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ்கா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1 இயரில் வந்து 1.5 சவரன் எப்படி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு சேவிங்ஸ் வந்து எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நமக்கே வந்து நம்ம நகையை போட்டு பார்க்குறதுக்கு பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம பெண் பிள்ளைகள் தான் இருந்தாலும் அவங்களுக்கு வாங்கி போட்டு பார்க்குறது பிடிக்கும். அது இல்லாமல் ஃப்யூச்சருக்காக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வந்து கோல்டெல்லாம் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணோம். எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக வந்து இந்த கோல்டெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். இப்போ ஒரு வருஷத்தில் வந்து 1.5 சவரன் நகை நம்ம எப்படி வாங்கலாம், அதுக்கு தான் பிளான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 சவரன் எடுக்க வந்து கிராம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 கிராம் வருது. 1.5 சவரன்னா 12 கிராம், ஒரு சவரன்னா 8 கிராம் வருது. நீங்கள் மினிமம் என்னென்ன ஐட்டம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 சவரன் செயின் வாங்கலாம், 1.5 சவரன் வந்து பேங்கிள் வாங்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஐட்டம் கூட வாங்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் போட்டு கொடுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் போட்டும் விடலாம், அதுக்காகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம் வருது. அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 1 கிராம் ஆச்சு நீங்கள் மினிமம் சேர்த்தா தான் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 12 கிராம் வந்து நீங்கள் எடுக்க முடியும். இதுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த மெத்தட்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோல்டு சீட் மெத்தட் தான் சொல்கிறேன். கோல்டு சீட்டில் வந்து மந்த்லி வந்து 3000 ருபீஸ் பே பண்ணுங்கள். 11 மந்த்து நீங்கள் பே பண்ணுறீங்க. அப்போ வந்து பே பண்ணும்போது என்ன ஸ்கீம் நீங்கள் போடணுன்னு பார்த்தீங்கன்னா, நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போங்க. அது இல்லாமல் நம்ம அமௌண்ட் கட்டும் போது கிராம் பேசிஸ் ஸ்கீமாக போனீங்கன்னா தான் பெஸ்ட். ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது கோல்டு ரேட் அப்படின்னா, அன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது வந்து மில்லிகிராமில் கூட உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி வந்து 5600 இருக்குது, நாளைக்கு வந்து 5700னா இந்த ரூ. 100 அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிகிராமில் உங்களுக்கு குறையும். இந்த ரூ. 100 கம்மியாக இருந்துச்சுன்னா மில்லிகிராமில் உங்களுக்கு ஆட் ஆகும். அதுதான் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வந்து மில்லிகிராம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. மில்லிகிராம் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சேர்க்குற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மில்லிகிராம் வந்து ஒரு நல்ல தொகையில் வந்து நிற்கும் அந்த கிராமில். அதனால் வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போங்க, கிராம் பேசிஸ் ஸ்கீம்லேயும் போங்க. நான் ஆல்ரெடி வந்து 21 கோல்டு ஷாப் வந்து கம்பேரிசேஷன் வீடியோ போட்டிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டோட்டலாக வந்து நம்ம கட்டுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3000. 11 மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 33,000 வருது. மினிமம் வந்து இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு 5800 வச்சுக்கிட்டா கூட 5லேருந்து 6 கிராம் வந்து சீட்லேயே வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிடலாம் இந்த கோல்டு சீட்டில். நெக்ஸ்ட் எந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் தான். மந்த்லி சேவிங்ஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 500லேருந்து 1000 சேவிங்ஸ் பண்ணுறோம். இது வந்து மந்த்லி நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து 1 இயர் ஆர்டி கட்டுறதா இருந்தால் ஆர்டியும் நீங்கள் போடுறது தான் போடலாம். மினிமம் வந்து 500 எடுத்து வச்சிங்கன்னா 6000 வருது. இதே 1000 எடுத்து வச்சிங்கன்னா 12,000 வருது. 500 எடுத்து வச்சிங்கன்னா 1 கிராம் சேவிங்ஸ் பண்ண முடியும். இதே 1000 எடுத்து வச்சிங்கன்னா 2 கிராம் சேவிங்ஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லி சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லி சேவிங்ஸ் வந்து மினிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா 30 நாளைக்கு வந்து 600 சேவிங்ஸ் பண்ணணும். டெய்லி சேவிங்ஸ் வந்து எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். மந்த்லி சேவிங்ஸும் நான் போட்டிருக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் 20 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா டெய்லி வந்து 20 எடுத்து வச்சுக்கிட்டே வந்திங்கன்னா 600 வருது. இப்போ அந்த 600 வந்து ஒரு வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா 7200 வருது வருஷத்துக்கு. இதில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு கிராம்லேருந்து 1.5 கிராம் வந்து கோல்டு எடுக்கலாம். அதனால் வந்து இந்த டெய்லி சேவிங்ஸ் மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டே சேவிங்ஸ் தான். ஸ்பெஷல் டே என்னென்ன சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பர்த்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 கிராம் காயின் எடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து 1 கிராம் காயின். அப்புறம் வந்து உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பர்த்டே அப்போ வந்து 1 கிராம் காயின். இதே ஒரு குழந்தை இருந்தால் 1 கிராமு, 2 குழந்தை இருந்தால் 2 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அக்ஷய திதி அப்படின்றது பார்த்திங்கன்னா தங்கம் பெருக வேண்டிய நாள். அது இல்லாமல் வந்து தங்கம் வாங்க பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷய திதி அன்றைக்கி 1 கிராம் காயின் வாங்கலாம். ஆல்ரெடி வந்து அக்ஷய திதியை வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், இந்த வருஷத்துக்கு வந்து எப்படி நம்ம வாங்கலான்றது ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து 1 கிராம் காயின். இதில் வந்து உங்களால் எந்த டேலலாம் ஸ்பெஷல் டேயில் நம்மளால் வாங்க முடியும்னு நினச்சி அந்த டேயில் வந்து நீங்கள் வாங்க பழகுங்க. அது இல்லாமல் எத்தனை கிராம் வாங்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிவிடுங்க. இதில் அது வந்து உங்கள் கடைசியாக நீங்கள் வாங்க போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனல் மெத்தட் வந்து உண்டியல் சேவிங்ஸ் தான். உண்டியல் சேவிங்ஸ் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கடைக்கு போயிட்டு வர சில்லற காயின்ஸை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும்.
அடுத்து வந்து கடைக்கு போயிட்டு வர அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். அப்புறம் வந்து நியூ நோட் பார்த்திங்கன்னா கடைக்கு போகும்போது 10, 20, 50 அந்த மாதிரி சின்ன சின்ன நோட்டுங்களை கூட நீங்கள் யூஸ் பண்ணி 10 ரூபா நோட்டு புது நோட்டு கிடச்சா நீங்கள் உண்டியல்லே சேவிங்ஸ் பண்ணலாம். 20 ரூபா நோட்டு புது நோட்டு கிடச்சா சேவிங்ஸ் பண்ணலாம். 50 ரூபா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, அந்த நோட்டுங்களெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணி இந்த மாதிரி நோட்டெல்லாம் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் சேவிங். நீங்கள் கடைக்கு போயிட்டு வரீங்க, ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க, 45 ரூபா தான் செலவாகுது அப்படின்னா ஒரு 5 ரூபா இருந்துச்சுன்னா அதை வந்து உண்டியில் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போனது 50 ரூபா தான், அந்த 50 ரூபா வந்து செலவாயிடுச்சுன்னு நினச்சிட்டு அந்த 5 ரூபாயும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிங்க. அது இல்லாமல் நோ ஸ்பெண்ட் டே. நீங்கள் வந்து இந்த ஒரு 10 நாள் டார்கெட் வச்சுட்டு இந்த 10 நாளில் வந்து நம்ம வந்து கடைக்கு போகவே கூடாது ஏதோ ஒரு நாள் அப்படின்னு நினச்சி அன்றைக்கி வந்து ஒரு 50 ரூபாலேருந்து ஒரு 100 ரூபா வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணுன்ட்டு அந்த அமௌண்ட்டு நீங்கள் உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உண்டியல் சேவிங்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ கோல்டு சேவிங்ஸ் ஆகிருக்கு. சீட்டு வந்து நம்ம வந்து 6 கிராம் சொல்லியிருக்கிறோம். மினிமம் வந்து 5 to 6 கிராம் வந்து சீட்லேருந்து எடுத்து வைக்கிறோம். மந்த்லி வந்து 500 ரூபா 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். அதில் வந்து 1 கிராம்லேருந்து 2 கிராம், நான் 2 கிராம்ன்றதை டார்கெட் பண்ணிக்கிறேன். டெய்லி சேவிங்ஸ் பண்ணுறதுல வந்து 7200 ருபீஸ் வருது. அந்த அமௌண்ட்டில் வந்து 1 கிராம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து ஸ்பெஷல் டே வந்து ஒரு 4-5 நாள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 2 கிராம் தான் சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா ஸ்பெஷல் டேயில் அந்த 2 நாளையும் நீங்கள் போட்டுக்கோங்க. உண்டியல் சேவிங்ஸில் வந்து 1 கிராம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 12 கிராம் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்குறோம். இப்போ டோட்டலாக பார்த்தா 12 கிராம் வருது. ரேட் கேல்குலேஷனோட பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5800 ரூபா இருக்குது. இப்போ 12 கிராம் கோல்டு எடுக்கிறதா இருந்தால் இந்த 5800 இன்ட்டு இந்த 12 கிராமையும் நீங்கள் போட்டிங்கன்னா 69,600 ரூபா வருது. வேஸ்டேஜ் வந்து 10% போட்டிருக்கணும். ஏன்னா நான் வந்து மேஜராக வந்து நம்ம வந்து கையிலேருந்து காசு நிறைய கொடுத்து வாங்க போகிறோம். அதனால் வந்து மினிமம் வேஸ்டேஜில் நீங்கள் வந்து போயிடுங்க. மினிமம் வந்து ஒரு 8-10% 10% வேஸ்டேஜ் போயிடுங்க. அதை விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி கிடச்சா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி போயிடுங்க. வேஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 6,960 ரூபா வருது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 76,560 வருது. 3% ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்டணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2,296 ரூபா வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 78,856 ரூபா வந்து நம்ம டோட்டல் அமௌண்ட்டாக ஆகுது. இதில் வந்து 5லேருந்து ஒரு 6 கிராம் வந்து நம்ம வந்து ஸ்கீமில் போகிறோம். ஏன்னா வந்து சீட்டு கட்டதுனால அந்த ஸ்கீம் இருக்குது. அந்த சீட்டில் போகிறதுனால 10% வந்து நமக்கு வந்து ஆஃபர் வந்து அதிலே வந்து வந்துடும். ஏன்னா வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போகிறதுனால மினிமம் வந்து ஒரு 3,500 ரூபா வந்து நம்ம கையிலேருந்து போட வேண்டிய காசு இல்லை. இந்த 3,500 ரூபா பார்த்திங்கன்னா சப்போஸ் கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் கையில் வச்சுருக்கிற காசுலேருந்து இந்த வேஸ்டேஜ் போடுற அமௌண்ட் வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு டேலி ஆகிடும். அதனால் வந்து அந்த ஸ்கீமில் இருக்கிற வேஸ்டேஜையும் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இந்த சீட்டில் வந்து நான் கேல்குலேஷனோடு சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்கீமில் வந்து டோட்டல் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம சீட்டில் அமௌண்ட் பண்ணுறதுனால ஒரு 33,000 வந்து 5லேருந்து 6 கிராம் வந்து லெஸ் ஆகிடும். மீதி என்ன பேலன்ஸ் இருக்குதோ அதை தான் வந்து நம்ம பே பண்ண போகிறோம். இது வந்து சீட்டு போடுறவங்களுக்கு அந்த மெத்தட். சீட்டு நம்ம கையிலே தான் மொத்த காசும் கொடுத்து வாங்குறவங்களுக்கு இதுதான் கேல்குலேஷன். சீட்டு போடுறவங்களுக்கு இது ஒரு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 3,500 ரூபா வந்து பெனிஃபிட். அதனால் வந்து சீட்டுக்கும் சொல்லியிருக்கிறேன். சீட்டு போடாமல் கையில் காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கும் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த கோல்டு சேவிங்ஸ் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.